ஸோ இப்போ ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா பைரவி கிட்ட வந்து கேட்குறாங்க, என்ன நீயா வாங்கின சஞ்சய் கிட்டேருந்து 20 லட்சம் அப்படின்றாங்க. உடனே வந்து பைரவி வந்து இது யார் உனக்கு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சஞ்சய்க்கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. சஞ்சய் வந்து நான் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாற்றி சொல்லிடுறாங்க. ஆனால் ஆறுமுகம் வந்து சொல்கிறாங்க, இல்லை சஞ்சய் தான் சொன்னான் அப்படின்றான். ஸோ அதெல்லாம் விடு, நீ அவன்கிட்ட வாங்கினியா இல்லையா அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஆமாம் அவன்கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்றாங்க. நீ எதுக்கு அவன்கிட்ட வாங்கின, அவன் என்கிட்ட வந்து பெட் கட்டினா உனக்கு தெரியாமல் வந்து பைரவி நிறைய விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ஆச்சு, எனக்கு என்ன மீறி நீ எதுவும் பண்ண மாட்டேன்னு நினச்சேன். ஆனால் வந்து நீ ஏன் வந்து என் சம்மந்தமே இல்லாமல் வந்து அவகிட்டேருந்து காசு வாங்கி கொடுத்த அப்படின்னு வந்து சொல்லிட்டு நம்ம பைரவிக்கும் ஆறுமுகத்தை ஒரு சின்னதாக ஒரு வாக்கு வந்து வந்துடுது. நம்ம சஞ்சய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறுமுகத்தை வந்து வெறுப்பேற்றி விட்றாங்க. நான் தான் சொன்னேன்ல, பைரவிக்கும் எனக்கும் வந்து ஒரு சிறிய ஒரு உறவு போயிட்டுருக்கு, அவள் வந்து உனக்கு தெரியாமல் எதுவுமே பண்ண மாட்டான்னு சொன்னால் இப்போ பாரு அவள் வாயிலேருந்தே சொல்லிட்டால அப்படின்னு வந்து சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதால் வந்து ஆறுமுகம் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மகாவுக்கு வந்து ஒரு ரூம் கொடுக்குறாங்க, ஸ்டோர் ரூம் மாதிரி. அதே அந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்குது, இவங்களே பெருக்கி வைக்கணும், இவங்களே எல்லாமே பண்ணணும். அந்த ரூமில் ஃபேனும் இருக்காது, கொசுக்கடியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கமே கெட்டு போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு யோசிக்கும் போது சிந்து தான் இதுக்கெலாம் காரணம். அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவன் அந்த ஹாஸ்பிட்டல் கேன்டீன் வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் சமையல் செய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து அந்த சாப்பாடில் வந்து இது போட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா சிந்து மேலே வந்து பழி போட வைக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எப்படி சிந்து வந்து தப்பிப்பாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.